மகாதேவ் சம்போ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது சிவாலயங்களில் உள்ள ஒரு தெய்வம், சுரதேவர். இந்த சுரதேவர் யார்? இந்த சுரதேவர் என்ன வகையில் நமக்கு மருத்துவ உதவிகள் அல்லது நோய்களிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த முக்கியமான என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஆதி காலத்திலிருந்தே முதல்ல நோய் தீர்க்கக்கூடிய தெய்வமாக இருப்பது ஒரு தெய்வம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தன்வந்திரி பகவான். ஆனால் அதற்கு முன்பாகவே எங்கெங்கே சிவாலயங்கள் ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாமே ஒரு தெய்வம் இருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாலயத்தில் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது சுரதேவர், ஜுரதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரதேவர் அப்படிங்கிறது தமிழில் நம்ம சொல்லக்கூடியது, ஜுரதேவர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜூ அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுனால ஜுரதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த சுரதேவர் இவரை வழிபாடு பண்ணுறதுனால என்ன வகையான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறது, முக்கியமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஜுரம் அல்லது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக மாத கணக்கில் இருக்கக்கூடிய காய்ச்சல் போன்றவற்றுக்கு இது ஒரு பெரிய நிவாரணம் தருது. இது தவிர எந்த வகையான நோய்களாக இருந்தாலும், அது மிக கொடுமையான ஒரு புற்றுநோய் போன்ற ஒரு வியாதிகளாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் அதன் தாக்கத்திலிருந்து அல்லது அதன் பாதிப்புகளிலிருந்து வெகுவாக நம்மை குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. என்ன ஒன்று, இந்த சுரதேவரை என்னைக்கு போய் எந்த மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியணும். நார்மலி சுரதேவர் அப்படிங்கிறவருக்கு வெந்நீரால் அபிஷேகம், கொஞ்சம் ஒரு இளம் சூடாக இருக்கக்கூடிய வெந்நீரில் அபிஷேகம், ரெண்டாவது மிளகு வச்சு அபிஷேகம், இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். வெந்நீரால் அபிஷேகம், அதாவது ஒரு குடம் அளவுக்கு தண்ணியை நம்ம சுட வச்சு அதில் மிளகை பொடி பண்ணி போட்டு அதை அபிஷேகம் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது சுரதேவனுடைய தலையில் மிளகை அரைச்சி கொஞ்சம் வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. மூன்றாவதாக சுரதேவரின் பாதங்களில் 9 மிளகை வைத்து அந்த 9 மிளகையும் டெய்லி ஒவ்வொரு மிளகு வீதம் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரலாம். இது ஒன்று. இப்போ மேக்சிமம் வேறு என்ன மாதிரியான பாதிப்புகள், அதாவது இந்த உலகத்தையே காக்கக்கூடிய, நோய்களிலிருந்து காக்கக்கூடிய தெய்வமாக சுரதேவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில குறிப்புகள்லாம் சிவ நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரைட்டு. இது தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கால சூழ்நிலைகளின் காரணமாக, இப்போ உதாரணமாக செவ்வாயும் சனியும் ஒரு சேர பார்க்கின்ற ராசிகளில், இப்போது செவ்வாய் சனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக சனி இப்போ கும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, மேஷ ராசிக்கு சனியின் 3வது பார்வை வருகிறது. அப்போ அதே மேஷ ராசிக்கு சனியினுடைய பார்வை அல்லது சனியினுடைய தொடர்பு இருக்குது. செவ்வாயினுடைய பார்வை அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மேஷத்துக்கு உண்டான காரகத்துவமான, அதாவது செவ்வாய் வீட்டின் காரகத்துவமான நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிறது கணக்கு. செவ்வாயும் சனியும் ஒரு சேர பார்க்கும் இடங்களில் வரக்கூடிய நோய்கள் எளிதில் உருவாகும். இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ஜாதகத்திலுமே செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சேர செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு எந்தெந்த இடத்த காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு உண்டான அந்த நோய்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன சொல்ல வந்தது, இது போன்ற கால சூழ்நிலைகள், அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் பெரும் நோய்கள் வருது. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது சில நோய்கள் வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் திருவாதிரையில் இருக்கும்போது 3 காலச்சக்கரத்தின் 3 மேஷத்துலேருந்து 3 அது காற்று ராசி, கொரோனா வந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்தான். இப்படி எப்போதெல்லாம் ஒரு செவ்வாய் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் 2 கிரகங்களும் ஒரு சேர ஒரு ராசியை பார்க்கும்போது அந்த ராசி காரகத்துவத்தில் உள்ள நோய்கள் எளிதாக பரவுகிறது. இது மேலோட்டமாக. ஆனால் உங்களுடைய ஜாதகத்துலேயும் அதே விதி பொருந்தத்தான் செய்யுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு ஜாதகர் ஏதோ ஒரு வகையான நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, முக்கியமாக வியாழக்கிழமையில், இது பொதுவான ஒரு விதி, வியாழக்கிழமையில் சுரதேவருக்கு வெந்நீரில் மிளகை கரைத்து அபிஷேகம் செய்யலாம். இரண்டாவதாக சுரதேவரின் தலையில், அதாவது கிரீடத்தில்
கொஞ்சம் மிளகை அரைத்து வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சுரதேவரின் பாதங்களில் 9 மிளகை வைத்து பூஜை முடிந்த பிறகு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை செய்த பிறகு அந்த மிளகை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு நாளைக்கும் 1 மிளகு வீதம் மார்னிங் சாப்பிட்லாம். இப்போது செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் அப்படிங்கிறது வந்து இரத்த குழாயை குறிக்கக்கூடியது. செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்களுமே செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள். அதில் மிருகசீரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து இரத்த குழாய்களை குறிக்கக்கூடிய ஒரு பிளட் பைப்ஸ், இதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு அப்படிங்கிறது புனர்பூசம். குருவினுடைய புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது காற்றை குறிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா அது காற்று ராசியில் இருக்குது. அப்போது இந்த செவ்வாய் குரு சேர்க்கை இருந்து அந்த செவ்வாய் குரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு தைராய்டு யாருக்கெல்லாம் இது இருக்கோ, செவ்வாய் குரு சேர்க்கை அல்லது செவ்வாய் குரு ஏதோ ஒரு பாகை முறை இணைவு அல்லது செவ்வாய் குரு ஒரு கிரகணம் அடைந்த நிலை, இது போன்ற நிலைகளில் அது 6ஆம் அதிபதியாக இருந்து அந்த 6க்குரிய பாகையோடு அதாவது லக்னமும் தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் தைராய்டு இது போன்ற விஷயங்கள் வரும். சரி, இப்போ இது தைராய்டு வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சுரதேவரால் சரி செய்யப்படக்கூடிய ஒரு நோய்தான். செவ்வாயின் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திர நாளில் சுரதேவரை வழிபாடு செய்வதன் மூலமாக பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக குறையும். பிளட் ப்ரெஷர் இன்றைக்கி ஒரு முக்கியமான இது. லேஸில் ஒரு சொல்லலாம் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி, ஆனால் இரத்த அழுத்தத்தின் மூலமாக மரணித்தோர் ஏராளம். அப்போது செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திர நாளில் சுரதேவருக்கு வழிபாடுகள் செய்வதன் மூலமாக பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அடுத்ததாக சூரியனுடைய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் சூரியனுக்கு உண்டானது இல்லையா? இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நாளில் சுரதேவர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்கை வலிப்பு நிச்சயமாக தீரும். தொடர்ச்சியாக ஒரு 4 தடவை 5 தடவை பண்ணுங்களேன். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களில் சுரதேவர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஃபிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கால்கை வலிப்பு பிரச்சனை அல்லது நோய் நிச்சயமாக தீரும். 3ஆவதாக குருவினுடைய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள் குருவினுடையது இல்லையா? இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நாளில் சுரதேவர் வழிபாடு செய்வதன் மூலமாக 3 பிரச்சனை தீருது. ஒன்று மூச்சு கோளாறு, இன்னொன்று வந்து வாய்வு தொல்லை, தலை சுற்று, வாமிட்டிங், தலை சுற்று. இந்த 3 பிரச்சனையுமே குருவினுடைய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் சுரதேவர் வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். இது தவிர வேறு நிறையா நோய்கள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த நோய்களுக்கு எல்லாமே வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வியாழக்கிழமையில் சுரதேவர் வழிபாடு தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஒரு முறை அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 12 வாரம் பண்ணுங்கள். எல்லா சிவாலயங்கள்லையுமே பெரிய சிவாலயங்களில் நிச்சயமாக சுரதேவர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக சுரதேவர் வழிபாடு செய்யுங்கள். சுரதேவர் வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக நோயின் தாக்கங்களிலிருந்து வெகுவாக நம்மை குறைத்து கொள்ள முடியும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.